ஹலோ ஆல். இப்போ நம்ம 50 ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னு ஒரு ப்ராப்ளம். இதுவும் வந்துட்டு பிட் மேனிப்புலேஷனுக்கு கீழே தான் வரும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். கிவன் an array nums containing n distinct numbers in the range 0 to n. Return only the numbers in the range that is missing from the array. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரியல, நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு ஒன்று. அதாவது ஒரு அரேயில் 0 to n நம்பர்ஸ் வந்து இருக்கும், n டிஸ்டிங் நம்பர்ஸ். ஓகே, எதுவுமே வந்துட்டு இதில் ரிப்பீட் ஆகாது. அப்புறம் இந்த அரேயோட ரேஞ்ச் வந்துட்டு என்னவா இருக்கும்னா 0லேருந்து n வரைக்கும் இருக்கும். அதாவது என்னங்கிறது நத்திங் பட் இந்த கொடுத்துருக்க அரேயோட லென்த்து. ஓகேவா? ஸோ இப்போ 0 to இப்போ கொடுத்துருக்க அரேயில் வந்துட்டு ஒரு 3 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அரேயோட லென்த்தை வந்துட்டு நம்ம 3ன்னு சொல்லுவோமா? அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸ் வந்துட்டு என்ன ரேஞ்சில் இருக்கணும்னா 0 to 3 வரைக்கும் இருக்கணும். அதாவது 0 1 2 3. ஓகே, ஸோ இதே கேஸ் தான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அரேயோட லென்த்து வந்துட்டு 3. இதில் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 3. ஆனால் நமக்கு இருக்க வேண்டியது 0 1 2 3. ஓகே, ஸோ இதில் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு தெரியும் 2 மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்க நம்பரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடணும், அவ்வளோதான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷனில் கூட வந்து அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை வந்துட்டு நமக்கு பிட் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை சால்வ் பண்ணலாம். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ரேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆருங்கிறது ஒன்றுமே கிடையாது, அப்படியே ஆப்போசிட் டு ஆராக இருக்கும். ஓகே, இப்போ ஆரில் வந்துட்டு நமக்கு என்னது 2 பிட்டு வந்துட்டு சேமாக வந்துச்சு அப்படின்னா, அதாவது 2 பிட்டு வந்துட்டு ஒன்றா வந்துச்சு அப்படின்னா நம்ம 1 ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுவே 2ல் ஏதோ ஒன்று வந்துட்டு ஒன்றா இருந்தாலும் நம்ம வந்துட்டு 1 தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதாவது 1 0 அப்படின்ட்டு இருக்குன்னா இதில் வந்துட்டு ஒரு 1 இருக்குது, ஸோ நம்ம வந்துட்டு 1ன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுவே வந்துட்டு 2 1 இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு அதை 1ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆனால் எக்ஸ்ஆரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பிட்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணுவோம். 2 பிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு 1 ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் சினாரியோ. இது வந்துட்டு எக்ஸாம்பிள் 2 எக்ஸ்ஆரை நம்ம இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 2 XOR 3. ஓகே, 2ஓட பைனரி ஃபார்ம் வந்துட்டு 0 1 0, 3ஓட பைனரி ஃபார்ம் 0 1 1. இப்போ இதுதான் ரிசல்ட். ஓகேங்களா? ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 0 0 இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு 0 ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே 1 கீழே 1, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஸோ 0 ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே 0 1 1, அதாவது 0 இருக்குது 1 இருக்குது, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ நம்ம வந்துட்டு 1 ரிட்டர்ன் பண்ணுறோம், விச் இஸ் த பைனரி ஃபார்ம் ஆஃப் 1. ஓகே, இன்னும் நீங்கள் எக்ஸ்ஆர்லேயே தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் 2 இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இப்போ 2 நம்பர் சேமாக இருக்குது, அதை நீங்கள் எக்ஸ்ஆர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பிட்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ இட் வில் ரிட்டர்ன் 0. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 0 1 ஒரு நம்பர் இருக்குது, 0 1 0 1 இன்னொரு நம்பர் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்ஆர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பிட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கு பாருங்கள், 0 0 1 1 0 0 1 1. ஸோ சேம் பிட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறது 0வாக இருக்கும். ஸோ த ரிசல்ட் வில் பி 0. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 கூட நம்ம எதை எக்ஸ்ஆர் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த வேல்யூ வந்துட்டு அன்சேஞ்சாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம 0 வச்சுருக்கோம், இந்த இடத்துல 0 1 0 1 வச்சுருக்கோம். ஸோ இங்கே நம்ம 0 பண்ணும்போது 0 0, ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது 0, இது ரெண்டும் வேறு மாதிரி இருக்குது, ஸோ நம்ம வந்துட்டு 1 ரிட்டர்ன் பண்ணுறோம். இது ரெண்டு 0வாக இருக்குது, 0 ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் 0 ரெண்டு வேறு மாதிரி இருக்குது, ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0 கூட என்ன நம்பரை நீங்கள் எக்ஸ்ஆர் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் தான் ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஓகே, இதுவும் வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது ஸ்டெப்ஸுக்கு போயிடலாம். எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 2 அரேஸ் இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்துட்டு 2 அரே நமக்கு தெரியும். இதில் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0லேருந்து n வரைக்கும் இருக்கும் வேல்யூஸ். ஓகே, 0 வரைக்கும், 0லேருந்து அதோட லென்த் வந்துட்டு n வரைக்கும் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு அந்த அரேயில் இருக்கணும். ஆனால் நமக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு நம்பர் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு எக்ஸ்ஆர் எடுத்தோம் அப்படின்னா கடைசியில் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து ரிட்டர்ன் ஆகும், அதுதான் நம்மளோட மிஸ்ஸிங் நம்பர். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இன்டீஜர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ
நமக்கு ஆல்ரெடி தெரியும் int I equal to 0 iலேருந்து n வரைக்கும் இருக்க வேல்யூக்கெல்லாம் நம்ம வந்து XOR எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் XOR இந்த I வேல்யூ. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஆக்சுவலாக இருக்க வேண்டிய அரேக்கான XOR வேல்யூ நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே, அது கூட வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் int num இன்புட் அரேவாக நம்ஸை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்துட்டு ரிசல்ட் அரேயில் இது ஆக்சுவலாக இருக்க வேண்டிய நம்பர்ஸோட XOR வேல்யூ நம்மக்கிட்ட இருக்கும். அது கூட இப்போ நம்மக்கிட்ட ஆக்சுவலாக இருக்க அரே, அதாவது இந்த அரே வித் மிஸ்ஸிங் நம்பர். ஓகே, அதை வந்துட்டு நம்ம XOR பண்ண போகிறோம். ஓகே, ரிசல்ட் XOR num. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கடைசியில் நமக்கு என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கும் அந்த நம்பரை வந்துட்டு நம்ம ரிசல்ட் வேரியபிளில் இருக்கும், அதை நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். சாரி, இந்த சொல்யூஷன் கண்டிப்பாக வேலை செய்யும். இதுக்கு நான் சாம்பிள் டெஸ்ட் கேசஸ் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 லூப் போட்டிருக்கோம். 2 லூப்புமே வந்துட்டு 0லேருந்து n வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ n + n which will be 2n. நம்ம டிகோ நோட்டேஷனில் எழுதும்போது கான்ஸ்டன்ட்ஸை இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்துட்டு O of n மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணுறோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணும்போது நம்ம பார்த்தோன்னாவே தெரியுது நம்ம எந்த ஆக்சிலரி ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ we can just say this has space complexity of 1 which is a constant space. ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன். ஓகே, n வந்துட்டு நம்ம டிஃபைனே பண்ணலை. ஓகே, ஓகே, int n equal to nothing but length of the array, nums dot length. சப்மிட் பண்ணுறேன். எஸ், த சொல்யூஷன் இஸ் அக்செப்டட். ஓகே, நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு டெஸ்ட் கேஸ் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம இங்கேருந்து டைப் பண்ணுவோம். ஸோ த எக்ஸாம்பிள் வில் பி 301. நமக்கு அரேயோட லென்த் என்னன்னு தெரியும், 0 1 2. அப்படி பார்த்தோம்னா நமக்கு அரேயோட லென்த் வந்துட்டு என்னென்னா 3 நம்பர்ஸ் இருக்கணும். அப்போ நம்ம ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு என்ன வேல்யூஸ் வந்துட்டு இந்த அரேயில் இருக்கணும், அது வந்துட்டு 0 1 2 3, 0லேருந்து n வரைக்கும் இருக்கணும். ஸோ நமக்கு 0லேருந்து எல்லா நம்பருமே இருக்கணும். ஓகேவா? ஆனால் இதில் வந்துட்டு ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஆக்சுவல் அரேன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு நமக்கு எக்ஸ்பெக்டட் அரே. ஓகே, இதை நம்ம வந்துட்டு XOR பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 கூட இந்த 3 கேன்சல் ஆயிரும், இந்த 0 கூட இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 1 கூட இந்த 1 கேன்சல் ஆயிரும். இதில் ரிமைனிங் என்ன இருக்குது, 2. அதுதான் வந்துட்டு நமக்கு இந்த ரிசல்ட் வேரியபிளாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா நீங்கள் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக புரியும். ஈஸியான ப்ராப்ளம் தான். தேங்க்யூ.